ஷர்மி, ம். இதை குடி. நித்தின சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து ஷாலினி பிக்கப் பண்ணிப்பா. ம். ம். எனக்கு ஏதாவது வியாதி இருக்குமா? கொஞ்ச நாளா நான் தான் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு தெரிஞ்சேன். முதல்ல அதை குடி. இது எப்படி லைட்டா எடுத்துக்கிறது? என்னாலதான் நித்தின். இங்க பாரு, நீ சின்ன வயசுல இருக்கும்போது யாரோ இந்த கதைகள் எல்லாம் உனக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆள் மனசுல எங்கேயோ பதிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? சும்மா எதையாவது சொல்லி சமாளிக்காதீங்க ஜான். நான் நேரடியாக தேட ஆரம்பிச்சேன்னா என்னை ஃபாலோ பண்றவங்க அதை ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. அதனால தான். டேய், நீ விஷயத்த சொல்லு. ஷர்மிளாவை பற்றி, எனக்கு இறந்து போன ஷர்மிளாவோட அம்மாவை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேனே ஜான். அம்மா ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி, வாட்டர் அத்தாரிட்டியில் கிளர்க். அவங்க எப்படி இந்த கொலையை பற்றின கதையெல்லாம் சொல்லியிருக்க முடியும்? எனக்கு 2 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அப்பா இருந்துட்டாரு. அவரும் எல்ஐசியில் கிளர்க்காக தான் இருந்தார். திரும்ப திரும்ப போலீஸ்காரங்க கேட்குற மாதிரி கேட்டுட்டே இருந்தா எல்லாம் மாறிடுமா? ஆ? அதோட ரூட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால தான் நான் வேற ஏதாவது சொந்த பந்தங்களோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ. சத்தியமா அப்படி யாரும் என் நினைவில் இல்லை. அந்த கதைகளும் உன் நினைவில் இருந்த கதைகள் கிடையாது. ஹலோ, இதோட எல்லாமே முடிஞ்சிருமா பேபி? இது முடிவா இல்லை ஆரம்பமான்னு எனக்கு தெரியல. சேச்சுரேஷனில் 3 பாயிண்ட் கரெக்ட் பண்ணுங்க. ஓகே மேம். அண்ட் அந்த டயக்னல் இமேஜை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இமேஜில் ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. உடனே நாம ஒரு இடத்துக்கு போகணும். சீக்கிரம் வர முடியுமா? எந்த இடத்துக்கு? லொகேஷன் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். நாம அங்கே பார்க்கலாம். ஓகே.
ஜெராக்ஸ் எடுக்கணுமா சார்? புக்காக இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு போங்க, நான் அப்புறமா எடுத்து வைக்கிறேன். மெஷின் என்னமோ ஃபாஸ்ட்டு தான், அதோட வேகத்துக்கு தான் என்னால் வேலை செய்ய முடியும். விஸ்வநாதன், இது யாருன்னு தெரியுதா? ஷர்மிளா. என்னால் நம்ப முடியல. அவர் எங்க அம்மா கூட வேலை செஞ்ச ஆள் மட்டும் இல்ல, எங்க வீட்ல நடந்த எல்லா விஷயத்திலயும் ரொம்ப உதவியா இருந்தாரு. அம்மா இறந்தப்ப கூட சொந்தக்காரங்களை விட இவர் தான் முன்னிருந்து எல்லா வேலையும் பார்த்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கான்டாக்டே இல்லை. அதுக்கப்புறம் நான் வளர்ந்த பிறகு அம்மாவும் மாமாவும் நேசிச்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுனதுண்டு. பேபி, அவர் கண் முழிச்சிட்டாரு. குழந்தை அச்சு அசல ராஜம்மா மாதிரியே இருக்கான். பாக்கண்ணு. வாப்பா. நான் டாக்டர் ஷாலினி. ஷர்மிளாவோட சின்ன வயசுல அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கேட்ட சில சம்பவங்களை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் அங்கிள். அது என்னது? அங்கிள், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஷர்மிளா சின்ன வயசுல கேட்ட அந்த சம்பவங்கள் ஷர்மிளாவோட சப்கான்ஷியஸ்ல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சில மர்டர்ஸ் ஷர்மிளா தூக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இப்ப அவங்க பையனும் கேட்கிறான். நீங்க செஞ்ச எல்லா பாவங்களை பத்தியும் எங்களுக்கு தெரியும். நீ எது நீ தூங்கிக்கிட்டு தானே இருந்த? அந்த தாத்தா யாரு? ஒன்ன மாதிரி அவரு ஒரு கதாசிரியர். தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் ஒண்ணுமே பண்ணதில்லை. கட்சியோட எதிரிங்களை தீர்த்து கட்ட, அதுவும் நேரடியா இல்ல, மறைமுகமாத்தான் இடத்தையும் சந்தர்ப்பத்தையும் கூலிப்படையையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். யூனியன் தலைவராக இருந்ததாலையும் அதுலேயும் சின்ன வயசு வேற மனசுல 1000 ஆசைகள். பின் விளைவுகளை பத்தி யோசிக்கவே இல்லை. ராஜம்மா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தப்போ என் மனசுல நிறைய கனவுகள் இருந்துச்சு. ராஜம்மாவுக்கு என் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அவ புருஷன் இறந்து ரொம்ப நாள் ஆகல. சொந்தக்காரங்களும் ஊர்க்காரங்களும் ஏதாவது தப்பா பேசினா அந்த காலத்துல அப்படிதான் பேசுவாங்க. அந்த காலம் இப்போ அப்படிதான். ராஜம்மா என் மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் செஞ்ச விஷயங்களை பத்தி என் மனசுல குற்ற உணர்வு வர ஆரம்பிச்சது. சில சமயங்கள்ல ராத்திரி ஓவரா குடிச்சிட்டு சுயநினைவு இல்லாம நேரா ராஜம்மா வீட்டுக்கே போயிடுவேன். மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அவகிட்ட கொட்டுவேன்.
என் மன நிம்மதிக்காக அவளும் குழந்தைய மடியில தூங்க வச்சுக்கிட்டே நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுப்பா. பதில் எதுவும் சொல்ல மாட்டா. நீ நான் ராஜம்மாவுக்கு உசுரு. அவ போயிட்டாலும் நான் உன்னை மறக்கவே இல்லம்மா. நீ எங்க இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதெல்லாம் சரிதான். கட்சி செய்ய சொன்னதெல்லாம் கட்சியோட நன்மைக்காக. ஆனா அது எல்லாமே கொலை தான். நாளைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆனதும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும். நான் சொல்றதை நம்புங்க. என் கையால நான் யாரையுமே கொன்னதில்லை. நீங்க செஞ்ச கொலைகளை போலீஸ்கிட்டையும் கோர்ட்லயும் சொல்லிதான் ஆகணும். என்ன நல்லா படிக்கிறியா இல்லை சும்மா இந்த மாதிரியே விளையாண்டுட்டு இருக்கியா? ஒழுங்காக படிச்சீன்னா டாப்பராக வரலாம் கிளாஸில். எனக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நிதின் எங்க கூட வரட்டுமே? அப்புறமா கொண்டு வந்து விடுறேன். நான் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுடுறேன். இதுக்கு மேல நீங்க இங்க இருக்காதீங்க. ஆனா இந்த போலீஸ் விஷயம் யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி தப்பிச்சு போயிடுங்க மாமா. இல்லைன்னா அப்புறம் அம்மாவோட ஆன்மா